எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டூ வீலர் கவர் வீட்டிலே எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸ்கூட்டிக்கு, பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரே கவர் தான். அதை தான் எடுத்து போட்டு காமிச்சிட்ருக்காங்க. 4 அளவு இருந்தால் போதும், வண்டி கவர் தைச்சிடலாம், ஈஸியாக தைச்சிடலாம். இந்த 4 அளவு இதுதான். இது இல்லாமல் 5வதாக போட்டிருக்கிறது வண்டியோட சுற்றளவு எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இந்த வண்டியில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் 4 அளவுகள். இப்போ துணியில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சரோட நீளம் 56, தையலுக்கு 1 இன்ச் 57 எடுத்துக்கணும். அகலம் 11 இன்ச்சு, அதோட 1 இன்ச்சு கூட சேர்த்து 12 இன்ச்சு எடுத்துக்கணும். அதை தான் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கிறது. இப்போ நம்ம துணியில் நீள அகலத்தை வரைஞ்சிட்டு, அகலம் வரையும் போது 12 இன்ச்சு வரையும் போது ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணால் பத்தாது. அந்த 56 இன்ச்சுக்கும் இடையில மார்க் பண்ணிவிட்டு வெட்டினா தான் நேராக வெட்ட முடியும். நல்லா வெட்ட தெரிஞ்சவங்க கோடு போடாமல் வெட்டலாம். புதுசாக கட் பண்ணுறவங்க கோடு போட்டு அப்புறம் நீட்டாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர் கட் பண்ணதுக்கப்புறம் 2வது பிக்சர் கட் பண்ணாமல் 3வது கட் பண்ண போகிறேன். அவங்கக்கிட்ட இருக்க துணிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாக்கெட் கட் பண்ண போகிறோம். பாக்கெட் கட் பண்ணுறதுக்கு துணியை 4ஆக மடிக்கணும். ஒரு மடி மடித்து, இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து வெட்டணும். இது மாதிரி மடித்து வெட்ட தெரியாதவங்க பாக்கெட்டோட அளவு 10 10, உயரம் 10, அகலமும் 10, தையலுக்கு 1 இன்ச்சு இடம் விட்டு 11 இன்ச் 11 இன்ச்சுன்னு 4 துணி தனித்தனியாகவும் கட் பண்ணிக்கலாம். நல்லா வெட்ட தெரிஞ்சவங்க 4ஐயும் ஒன்றாவே சேர்த்து கூட வெட்டிடலாம். இப்போ நம்ம வண்டியோட முழு சுற்றளவுக்கும் வரக்கூடிய துணியை கட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த வண்டி கவர் தைக்கிறதுக்கு ஒரு saree அளவு சரியாக இருக்கும். நம்ம புது துணியில் தான் தைக்கணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் புடவைங்க இருந்ததுன்னா அதில் கூட தைக்கலாம். மழையில் நனையாமல் இருக்கணுன்னா ரெக்ஸின் இருக்கு இல்லைங்களா, அதில் தைச்சா மழையில் கூட நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம தைக்கிறது வண்டியில் தூசி அடையாமல் இருக்கிறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். நான் 4வது படத்தில் 87 87ன்னு 2 பீஸ் எடுக்கணும்னு போட்டிருக்கு. அதை நான் ஒரே தான் சேர்த்து 174, ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தைக்கும் போது கொஞ்சம் கூட குறைச்சி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வெட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது உயரம் எடுக்கணும். உயரம் 33 ப்ளஸ் 2 இன்ச்சு எடுத்துக்கணும். அந்த 2 இன்ச்சு எதுக்குங்கிறதையும் தைக்கும் போது சொல்கிறேன். இப்போ நம்ம 2வது படத்துக்கான கட்டிங் வெட்ட போகிறோம். இதோட உயரம் 10 இன்ச்சு, அகலம் 10 இன்ச்சு, அதோட தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 11 11 எடுத்துக்கணும். இது வரைஞ்சி முக்கோணம் போல் வெட்டிக்கணும். இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணுறேன். அது எதுக்கு அப்படின்னா தைக்கும் போது சொல்கிறேன். வாங்க, இப்போ 4 கட்டிங்கும் முடித்தாச்சு. இதை வச்சு மிஷினில் டூ வீலர் கவர் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சென்டர் பீஸ், அதாவது ஃபஸ்ட்டு கட்டிங்கையும் 2வது கட்டிங்கையும் எடுத்துக்கணும். 2வது கட்டிங் இந்த ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, சிசரில் கட் பண்ணேன்ல, அந்த பக்கம் இல்லாமல் மற்ற 2 பக்கம் 11 11 இன்ச் வெட்டணும் இல்லைங்களா, அதை ரைட் சைடு ஒன்று வச்சு ஒரு தையல் போட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். அதே போல் லெஃப்ட் சைடும் அந்த துணியை வச்சு ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டுக்கணும்.
ஏன் படிமான தையல் போடுறோம்னா அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சிக்காமல் இருக்கும் தையல். இப்போ ஒரு படம் வரும், அந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி மேலேருந்து 3.5 இன்ச்சு, சைடில் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி, அது எதுக்கு அப்படின்னா பேக்கெட் எந்த இடத்துலேருந்து வச்சு தைக்கணுங்கிறத மார்க் பண்ணுறோம். கவரோட ரைட் சைடு பேக்கெட் வந்து முன்பக்கமும், லெஃப்ட் சைடு பேக்கெட் வந்து சைடும் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வண்டியை லாக் பண்ணி தான் நிறுத்துவோம். அப்போ வந்து லெஃப்ட் சைடு ஹேண்ட்பர் வந்து சைடில் திரும்பி இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது நம்ம வண்டியில் கவர் போடும்போது கவரை வந்து கண்ணாடியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம்தான் வண்டி முழுசுக்கும் இழுத்து விடணும். அப்போ தான் கவர் கீழே விழுவாமல் கரெக்டாக வண்டியில் ஃபிட் ஆகும். 1வது பீஸோட சென்டரை இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். 11ல் பாதி 5 எடுத்துக்கணும். அந்த 5லேருந்து நம்ம பேக்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கும்போது அது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. 4வது படத்தில் காமிக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ரைட் சைட் பீஸ் எடுத்துக்கணும். அதில் 3 + ½ இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேக்கெட்டை வைக்கணும். பேக்கெட் துணி வைக்கும்போது துணியோட முழு சுற்றளவு துணியோட நல்ல பக்கமும் பேக்கெட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு கலக்கலாம். சென்டர்லேருந்து பேக்கெட் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத அளந்துக்கணும். 21 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தைக்கிற அளவு மாறுபடும். 21 இன்ச்சு அந்த லெஃப்ட் சைடு துணி இருக்கு இல்லைங்களா, அதில் மார்க் பண்ணி பேக்கெட் துணியை நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டுக்கணும். அது சென்டர் துணியில் ரைட்டு லெஃப்ட்டையும் எழுதிக்கணும். அப்போ தான் துணி வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். ரைட் சைடு துணியும் லெஃப்ட் சைடு துணியும் இந்த சுற்றளவு துணியை கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். அந்த ரைட் சைடு துணியை எடுத்து ஃபஸ்ட்டு பீஸோட சென்டர் பக்கம் வச்சு கொஞ்சம் தையலுக்கு இடம் விட்டுட்டு 3.5 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 10 இன்ச்சுக்கு தையல் போடக்கூடாது. 2 பாக்கெட் துணியும் சரியாக இருக்குதான்னு நான் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நான் துணி நவுந்துராமல் இருக்கிறது குண்டூசியில் பின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து திரும்ப தைக்க தொடங்கணும். இந்த மூலையில் வரும்போது ஊசியை உள்ளே வச்சு நிறுத்திட்டு அப்படியே துணியை திருப்பி, ஊசி மேலே இருந்தால் துணியை எடுத்துக்கும், ஊசியை உள்ளே நிறுத்தி வச்சுட்டு திருப்புங்க. துணியை திருப்பும் போது தொடர்ந்து அந்த 56 இன்ச்சையும் தச்சு முடிக்கணும். இப்போ நம்ம அந்த சென்டர் பீஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு பீஸோட நடுப்பகத்தை குறிச்சிக்கணும். ஏன்னா இந்த முழு சுற்றளவு துணியை வந்து அது வரைக்கும் தான் தைக்க போகிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு ரஃப் அடித்து நிறுத்திக்கணும். பேக்கெட்டோட 3 பக்கத்தையும் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். எல்லாரோட வீட்லேயும் 2 வீலர் வந்து 2, 3ன்னு வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம கவர் வாங்கிட்டு இல்லாமல் வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கவர் தைச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு தைக்க போகிறோம். 2 லெஃப்ட் சைடு பாக்கெட் துணியையும் குண்டூசியில் பின் பண்ணிக்கணும்.
ஃபஸ்ட்டு பீஸோட சென்டரில் ரைட்டை வச்சு தைச்சிருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடு பீஸை வச்சு முன்னாடி மாதிரியே தையலுக்கு 1/2 இன்ச்சு இடம் விட்டுட்டு 2 துணியையும் வச்சு தொடர்ந்து அப்படியே தைக்க வேண்டியதுதான். ரைட் சைடு தைச்ச மாதிரியே தொடர்ந்து தைக்கணும். இந்த சைடும் அந்த பேக்கெட் 10 இன்ச்சில் தையல் போடக்கூடாது. பேக்கெட்டில் தொடங்கும் போது நல்லா ரஃப் அடித்து தொடங்கணும். அப்படியே தொடர்ந்து தைக்க வேண்டியதுதான். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. ரைட் சைடு துணி தைச்ச மாதிரியே இதுவும் லெஃப்ட் சைடையும் தைச்சி அந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் தைக்கணும். தைச்சி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேர்த்து தைக்க வேண்டியதுதான். இப்போ பேக் சைடு தைச்சாச்சு. பேக்கெட்டில் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டில் மீதி 2 துணியையும் சேர்த்து ஒரு தையல் போடணும். இப்போ நம்ம கவர் முடிக்க போகிறோம். 4வது படத்தில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட சொன்னேன் இல்லைங்களா, அதை 2 மடி மடித்து கவர் ஃபுல்லாக தச்சிட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு கவர் ரெடி ஆயிடுச்சு. வண்டியில் போடுறதுக்கு தயாராக இருக்குது. வாங்க வண்டியில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.